हरि ओम नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां रजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அண்ணாவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பாகவதோத்தமர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே, எல்லோருக்குமே அடியேனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதத்திலே 13ஆம் திருநாள் இன்றைய தினம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததான மிகச்சிறந்த பிரபந்தம் திருப்பாவை. திருப்பாவையினுடைய 13வது பாசுரத்தினுடைய விளக்க உரையை இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். வேதம் அனைத்துக்கும் வித்தான பிரபந்தம் திருப்பாவை. அன்றைய தினம் கோபியர்கள் துவாபர யுகத்திலே கோபியர்கள் பெற்றதான கிருஷ்ண ஆனந்தத்தை, கிருஷ்ண அனுபவத்தை நம்பென்றவர்களும் பெற்று உய்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செய்திருக்கிறார். பாசுரத்தை பார்ப்போம். புல்லென்வாய் கீண்டானை பொல்லாரக்கணை கிள்ளை களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று உள்ளம் சிலம்பிடகான் புல்லரையன் கோயில் உள்ளும் சிலம்பிரகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேளோர் எம்பாவாய் என்பது திருப்பாவையினுடைய 13வது பாசுரம். உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோபிகையை, தோழியை, வெளியே இருக்கக்கூடிய அத்தனை தோழிமார்களும் ஒன்றாக சேர்ந்து எழுப்புகிறார்கள். விடியற்காலை நேரம். இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அத்தனை பேரும் பாவை நோன்பு கொண்டாடுவதற்காக, காத்யாயனி விரதத்தை கடைப்பிடிப்பதற்காக ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக ஒருவரை ஒருவர் அழைத்து கொள்ளுகிறார்கள்.
அந்த வகையில் இந்த 13வது பாசுரத்தில் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறவளை விடியற்காலை நேரம் ஆனதற்கான அறிகுறிகளை சொல்லுகிறாள். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். புள்ளின் வாய் கீண்டான். புல் அப்படின்னு சொன்னா பறவை. கம்சனாலே ஏவப்பட்ட அசுரன் பகாசுரன். அந்த பகாசுரன் பெரிய கொக்கு வடிவத்தில் வந்தான். அப்படி கொக்கு வடிவத்தில் வந்து மீன்களை எல்லாம் சாப்பிடுவது போல அத்தனை ஜீவராசிகளையும் துன்புறுத்தினான். அந்த நேரத்தில் கண்ணனெம்பெருமாளையும் தன்னுடைய பெரிய வாயினாலே விழுங்கினான். விழுங்கினவுடனே கண்ணனெம்பெருமாள் அந்த பகாசுரனுடைய வாயிலே போய் உள்ளே வயிற்றிலே போய் சேர்ந்து தன்னை எரிகின்றபடி தகித்து கொண்டார். அப்படி தகித்து கொண்டதினால அந்த வெப்பத்தை தாங்க முடியாத அந்த பகாசுரன், கொக்கு வடிவத்தில் வந்த பகாசுரன் கண்ணனை துப்பிவிட்டான். அப்படி வெளியே துப்பின பின்னாலே கண்ணனெம்பெருமாள் அந்த பகாசுரனுடைய வாயை பிளந்து கொன்றான். அப்படிங்கிறது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆக புள்ளின் வாய் கீண்டான், பகாசுரனை கொன்றான். பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தான், ராவணாசுரனை கிள்ளிக் களைந்தான். தலைப்பத்து உடைய ராவணாசுரனை மிக சாதாரணமாக கிள்ளிக் களைந்தான். ஹிரண்யகசிபு என்கின்ற அசுரனை நரசிம்மாவதாரம் எடுத்து கிள்ளிக் களைந்தான். ஆக பகாசுரனை கொன்ற கண்ணனையும் ராவணனை வென்ற ராமனையும் நிருசிம்மனை இரண்யகசிபுவை வென்ற நிருசிம்மனையுமாக நாங்கள் எல்லோரும் அவரவர்களுடைய பெருமையை கீர்த்தியை பாடிக்கொண்டே வந்து சேர்ந்திருக்கிறோம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம், பஜனை பண்ணி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். உன்னுடைய வயதை விட இளையவர்களாக இருக்கக்கூடிய கோபிகைகளும் கூட தோழிகளும் கூட வந்து சேர்ந்து விட்டார்கள். நீ இன்னும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாகி இருக்கிறது, குருவினுடைய ஆதிக்கம் குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீ இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது சரியல்ல. அது மட்டுமல்லாமல் புல்லும் சிலம்பினகான், எல்லா பறவை இனங்களும் விடியற்காலை நேரத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்காக இறை தேடி புலம்பிக் கொண்டிருக்கின்றன. போது அரி கண்ணினாய் அழகான கண்களை உடையவளே, மலர்களைப் போன்ற கண்களை உடையவளே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. விடியற்காலை நேரத்தில் ஸ்நானம் பண்ணாமல் நீ இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது சரியல்ல. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளா. இந்த சுப தினத்தில் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்து சென்று ஸ்நானம் செய்து வர வேண்டும் அல்லவா? கண்ணனம்பெருமாளையும் ராமபிரானையும் நிருசிம்மப் பெருமாளையும் இப்படி எல்லோருடைய நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் அல்லவா? நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அல்லது உறங்குபவளைப் போல பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறாயே. கள்ளம் தவிர்ந்து கலந்து உன்னுடைய பாசாங்குத்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு எங்களோட சேர்ந்து கூடியிருந்து எல்லோருமாய் ஒன்றாக சேர்ந்து கண்ணனுடைய கீர்த்தியையும் ராமனுடைய கீர்த்தியையும் நிருசிம்மனுடைய கீர்த்தியையும் இப்படி புகழை பாட வேண்டும், நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், பஜனை பண்ண வேண்டும். பகவானுடைய நாமாவை பாடுவதே இந்த ஜென்மா எடுத்ததனுடைய பலனாக அமைந்திருக்கிறது. நீ எழுந்து வா என்று சொல்லி உள்ளே உறங்குகின்ற தோழியை கோபிகையை எழுப்புகிறார் போலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தினாலே பகவானுடைய கீர்த்தி புகழை பாடுகிறார்கள், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். இந்த கலியுகத்தில் களவு நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதினால நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதே மிகச்சிறந்த
பக்தி வழி என்பதாக ஆண்டாள் நாச்சியார் சுலபமான வழியை, எளிமையான வழியை நமக்கெல்லாம் காட்டிக் கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி, நாளைய தினமும் இதே நேரத்தில் மீண்டும் திருப்பாவையினுடைய விளக்க உரையை அனுபவிப்பதற்காக ஒன்று சேர்வோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.